Welcome back, students. நம்ம என்ன பண்ண போறோம்? Trigonometryல multiple angles of sines and cosines in terms of powers of sines and cosines இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதில் இப்போ இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். அப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் we are going to make use of the formula method. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா sin 6 theta அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், போன வீடியோவில் இதுக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம். sin 6 theta அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6c1 cos power 5 theta டைம்ஸ் sin theta, அடுத்தது மைனஸ் 6c3. பாருங்கள் இங்கே 1 போட்டோம்னா ஆல்டர்னேட் டேர்ம் 6c3. இது ப்ளஸ்ஸாக இருந்தது, ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ். ஸோ ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரும். 6c3 இங்கே என்ன வந்துடும் நமக்கு, காஸ் பவர் 5 இருக்கிறது இங்கே என்ன ஆகிடும் நமக்கு, காஸ் கியூப் தீட்டா அப்படின்னு ரெண்டு ரெண்டாக குறையும். சைன் வந்து ரெண்டு ரெண்டாக கூடும். பாருங்கள் சைன் பவர் 1. ஸோ தட் 5 ஒன்று ஆட் பண்ணால் 6, இந்த மல்டிபிள் ஆங்கிள் இருக்கும். இந்த 3 and 3 ஆட் பண்ணால் 6, இந்த மல்டிபிள் ஆங்கிள் இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ரைட். அடுத்தது ஃபைனலாக அடுத்த டேர்ம் ப்ளஸ் போட்டு 6c5 போட்டு இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு, நமக்கு காஸ் தீட்டா வந்துடும். அப்புறம் இங்கே சைன் பவர் 5 தீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ இதான் வந்து எக்ஸ்பேன்ஷன். மொத்த ஃபார்முலா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். 6c5. அடுத்தது ஆக்சுவலாக 6c7 வரும். நமக்கு இருக்கிறதே வந்து 6 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கிறது. 6 ஆப்ஜெக்ட்ஸு. அவுட் ஆஃப் 6 ஆப்ஜெக்ட்ஸ் வி கேனாட் சூஸ் 7 ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ண முடியாது. அண்ட் திஸ் ஹேஸ் நோ மீனிங். 6c7 ஹேஸ் நோ மீனிங். அதனால் ஃபார்முலா அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் நமக்கு. ஸோ இதோட எண்ட் ஆகிடும். இப்போ இது என்ன வந்துடும், நேராக இது எழுதிடலாம் நம்ம. 6c1ன்னா எவ்வளோ, 6/1. ஸோ காஸ் பவர் 5 தீட்டா, இது சைன் தீட்டா. 6c3 மைனஸ் 6c3னா 6, 5, 4 3 டேர்ம் வரும். ஏன்னா இங்கே 3 இருக்கு இல்லையா, அதனால நியூமரேட்டரில் 3 டேர்ம் வரும். டினாமினேட்டரில் என்ன பண்ணுங்க, 3ல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3, 2, 1. ஸோ 3, 2, 1 6ஓட கேன்சல் ஆகிடும். அப்புறம் இது என்ன ஆகிடும், காஸ் கியூப் தீட்டா ஆகிடும், சைன் கியூப் தீட்டா ஆகும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 6c5 கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதில் 6லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண, அப்போ 6c1 கேல்குலேட் பண்ணால் போதும். 6c1 is 6. அப்போ இது என்ன ஆகிடும், 6 காஸ் தீட்டா, இது சைன் பவர் 5 தீட்டா. சரிங்களா? அவ்வளோதான், ஒர்க் ஓவர், முடிஞ்சிடுச்சு. 6/1 6 தான். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே எல்லாத்துலேயும் காஸ் தீட்டா காமனாக இருக்குது. பாருங்கள், எல்லா டேர்ம்லேயும் காஸ் தீட்டா காமனாக இருக்குது. அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு லெட்டஸ் புல் அவுட் காஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு காஸ் தீட்டாவை வெளியே எடுத்துக்கணும். அதுக்கான காரணமும் இருக்குது. டினாமினேட்டரில் பாருங்கள் காஸ் தீட்டா இருக்குது, அதான் காரணம். ஸோ காஸ் தீட்டா முதல்ல வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா 6/1 6 ஆகிடும். இது காஸ் பவர் 4 தீட்டா ஆகிடும். அப்புறம் இது சைன் தீட்டாவாகிடும். அப்புறம் பாருங்கள் 5 4s are எவ்வளோ, 20. ஸோ திஸ் இஸ் 20. இது காஸ் ஸ்கொயர் தீட்டாவாகிடும், ஏன்னா ஒரு காசு வெளியே எடுத்துட்டோம். சைன் கியூப் தீட்டா ஆகிடும். அப்புறம் இந்த காசு வெளியே போயிடுச்சு. ப்ளஸ் 6 சைன் பவர் 5 தீட்டாவாகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே என்ன வருதுன்னா, இங்கே காஸ் தீட்டா, இங்கே சைன் பவர் 6 தீட்டா இருக்குது, சாரி சைன் 6 தீட்டா இருக்குது. இப்போ இந்த காஸ் தீட்டாவை நம்ம பண்ணோம், ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணணும். ஸோ சைன் 6 தீட்டா ஓவர் காஸ் தீட்டா, இது காஸ் தீட்டா ஓவர் காஸ் தீட்டா, காஸ் தீட்டா ஓவர் காஸ் தீட்டா. நமக்கு ஆன்சர்லாம் பாருங்கள் எல்லாம் சைனில் இருக்குது, அதனால் காசெல்லாம் சைனாக மாற்ற போகிறோம். அப்போ இது 6 அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணிடலாம், சைன் தீட்டாவை மாற்றிடலாம். திஸ் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அது எப்படி வருது, நம்ம என்ன பண்ணுவோம், காஸ் பவர் 4 என்ன பண்ணிடலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம்.
இந்த cos ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இப்படி போட்டு அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணோம் நம்ம என்ன எழுதுகிறோங்கிறத. சரிங்களா? ஓகே, அப்போ இது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இந்த சைன் தீட்டா அப்படியே வச்சு மைனஸ் இது 20 அப்படியே போட்டுக்கோங்க. காஸ் ஸ்கொயருக்கு பதில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் இந்த சைன் கியூப் தீட்டா அப்படியே வச்சு சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் 6 சைன் பவர் 5 தீட்டா. 6 சைன் பவர் 5 தீட்டா. அவ்வளோதான், we are done. ஸோ இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன பண்ணலாம்? 6 அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த சைன் தீட்டாவே முதல்ல எழுதிடுவோம். 6 சைன் தீட்டா டைம்ஸ் 1 மைனஸ் இதுக்கு a மைனஸ் பி ஃபார்முலா எழுதுகிறேன். 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா. அவ்வளோதான், அந்த எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சிச்சு. மைனஸ் பாருங்கள், மைனஸ் 20 1 into sin cube theta minus 20 sin cube theta. அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் 20 sin பவர் 5 தீட்டா. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 20யோட ப்ளஸ் 20 sin பவர் 5 தீட்டா ப்ளஸ் 6 sin பவர் 5 தீட்டா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 sin தீட்டா minus 12 sin cube theta. நான் என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராடக்ட் 6 into this அந்த 6 sin தீட்டாவோட அடுத்தது ப்ளஸ் 6 sin பவர் 5 தீட்டா. ஸோ மைனஸ் 20 sin cube theta ப்ளஸ் 20 sin பவர் 5 தீட்டா ப்ளஸ் 6 sin பவர் 5 தீட்டா. ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்? குரூப் பண்ணிடலாம். லைக் டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்ணிடலாம். லைக் டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்ணால் நமக்கு என்ன வரும்? முதல்ல ஹையஸ்ட் பவர் எடுங்க. பாருங்க, 20 26 6 என்ன வந்துடும்? ஸோ 32 sin பவர் 5 தீட்டா. அப்புறம் கியூபிக் டேர்ம்ஸ்லாம் எடுங்க. minus 32 sin cube theta. அடுத்தது இந்த டேர்ம் ப்ளஸ் 6 sin theta. இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. sin 6 theta over cos theta. நம்ம என்ன பண்ணிட்டோம்? தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் sin theta கொடுத்துட்டோம். நீங்கள் ஒன்றுனா ஆன்சர் என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்கணும். பாருங்கள், 32 sin power 5 minus 32 sin cube 32 sin power 5 theta minus 32 sin cube theta plus 6 sin theta. இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 32 sin power 5 minus 32 sin cube plus 6 sin theta. ஸோ வித் தட் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்முலா மெத்தட் வச்சு ஈஸியாக ப்ராப்ளம் போடுறது எப்படி அப்படின்னு ரெண்டாவது ப்ராப்ளமும் போட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பாருங்கள், எப்போவுமே காசியன் தீட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. காஸ் 6 காஸ் 7 கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. காஸ் பவர் n தீட்டா மைனஸ் nc2 காஸ் பவர் n மைனஸ் 2 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் nc4 காஸ் பவர் n மைனஸ் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டா. இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். மைனஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படி போகும். அதே சைன் என் தீட்டா கேட்டாங்கன்னா அண்டு சைன் என் தீட்டா கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? காஸ் என்ன பண்ணுங்கன்னா nc1 காஸ் பவர் n மைனஸ் 1 தீட்டா சைன் தீட்டா மைனஸ் nc3 cos power n minus 3 theta sin cube theta plus alternate plus minus nc5
cos power n minus 5 theta sin 5 theta minus அப்படி எழுதிட்டே போகும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் போட முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் வச்சும் போட்டோம். ஸோ இது ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.